அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, இட்ஸ் அ மந்த் ஆஃப் பரக்கா, அதாவது பிளெஸிங்ஸ். சோ நம்ம கம்மியா படிச்சாலே நிறைய மார்க் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம ரமலான பார்க்கணும். ரமலான்ல படிக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ பிக் டீல். இந்த ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சுக்கிட்டா, இந்த ஃப்ரேம் ஒர்க் என்ன பேர் வைக்கலாம்? இக்ரா ஃப்ரேம் ஒர்க்னு வைக்கலாம். பிகாஸ் யூ நோ அண்ட் ஐ நோ, இக்ரானாலே படிக்கிறது தானே. நம்ம எப்படி நம்மளோட தீனையும் துனியாலையும் ரமலான்ல பேலன்ஸ் பண்றது, நம்மளோட ஸ்டடீஸையும் ஃபாஸ்டிங்கையும். சிம்பிள். ஆஃப்டர் ஃபஜருக்கு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் திக்ர், துவா, சிம்பிளா சொல்ல போனா இபாதத். சோ மார்னிங் சப்ளிகேஷன்ஸ் மாதிரியான திக்ர், அப்புறமா குர்ஆன் கொஞ்சம் ஓதிடணும். ஒரு 2 pages 1 page or 2 page ஓதிட்டு அடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். படிக்கிறதுக்கு ஒரு 2 hours நீங்க டெடிகேட்டடா ஒதுக்கணும். அதுக்கு அடுத்து அந்த 2 hours ஃபுல்லா நீங்க படிக்கணும். அப்படி நீங்க படிக்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல ஈஸியான பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்க போறோம். பிகாஸ் நம்ம காலையில நம்ம ஃப்ரெஷ்ஷா இருப்போம். அடுத்து ஒரு 1 hour or 1.5 hour ஜிக்ர், துவா, இஸ்திக்ஃபார் இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் லுகருக்குள்ளார நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். சோ அப்பதான் நம்மளோட எனர்ஜி லெவல் நல்லாவே ஹையா இருக்கும். அதனாலதான் நெக்ஸ்ட் மதியம் ஆஃப்டர் லுகருக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதிட்டு இஸ்திக்ஃபார் பண்ணிட்டு ஜிக்ர் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். சில பேர் தூங்குவாங்க. சோ தூங்குறதா இருந்தா தூங்கிக்கலாம், இல்ல மொபைல் பாக்குறதா இருந்தா மொபைல் பாத்துக்கலாம். அப்படி மொபைல நம்ம பாக்குறது நம்மளோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணாம நம்ம தீனுக்கும் துனியாக்கும் வேல்யூ ப்ரொவைட் பண்ணக்கூடிய திங்ஸா இருக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் அசர் பாங் சொன்னதுக்கு அப்புறமா அசரை தொழுது முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஈவினிங் சப்ளிகேஷன்ஸ் ஒரு குர்ஆன் ஓதிட்டு படிக்க ஆரம்பிச்சிடணும். படிக்க ஆரம்பிச்சுட்டு இஃப்தாருக்கு கரெக்டா ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடிதான் புக்கெல்லாம் ஓரமா வச்சுட்டு இஃப்தாருக்கு ரெடி ஆயிடணும். துவா திக்ர்லாம் ஓதி ரெடி ஆயிடணும். அண்ட் நெக்ஸ்ட் இஃப்தார் முடிச்சதுக்கு அப்புறமா சில பேர் இஃப்தார் முடிச்சதுமே அந்த டைம்ல ரொம்ப ஹை லெவல் எனர்ஜில இருப்பாங்க. சில பேருக்கு ரொம்ப டல்லா ஃபீல் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு நல்ல எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா, சோ உங்களுக்கு நல்ல குட் எனர்ஜியா ஃபீல் ஆச்சு அப்படின்னா அந்த டைமை நீங்க படிக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது சீக்கிரமாவே பாஸ் ஆயிரும். பட் அது ஒரு எஃபெக்டிவான ஒரு டைம் படிக்கிறதுக்கு. இன்ஃபேக்ட் இந்த ஐடியா கூட எனக்கு அந்த டைம்ல தான் தோணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் தராவீஹ், அப்புறமா இஷா தராவீஹ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு 2 hours படிக்க போறோம். அதுதான் அந்த டேயோட லாஸ்ட் ஸ்டடி செஷனா இருக்க போகுது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் மந்த் ஆஃப் ரமதான். சோ இதுல நம்ம படிக்கிறதுக்கு மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா அது வேஸ்ட் தான். நாம அல்லாவோட வழியில முயற்சி பண்ணோம்னு சொல்லலாம். அல்லாஹ் கண்டிப்பா நம்மளோட வழியை லேசா, நம்மளோட வழியை ஈஸியா இருக்கிறான். டைமை கரெக்டா அலோகேட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணணும்.